சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூட்டணி கூடி குலைந்து கூட்டணி வைக்க தவிக்க ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ அல்ல என விஜய் உறுதி. அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை. நம் தமிழக வெற்றி கழகம். அரசியல் எதிரியான திமுக பிளவுவாத சக்தியான பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்றும் திட்டவட்டம். பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரை அவமரியாதை செய்து அரசியல் நடத்த நினைத்தால் தமிழ்நாட்டில் அது எடுபடாது என விஜய் எச்சரிக்கை. இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. மலிவான அரசியல் லாபத்துக்காக நாட்டு மக்களிடையே வேற்றுமையை விதைத்து பாஜக குளிர்காய நினைப்பதாகவும் குற்றச்சாட்டு. மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடும் மக்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்திக்க விஜய் வலியுறுத்தல். இல்லாவிட்டால் பரந்தூர் மக்களை அழைத்துக் கொண்டு தலைமைச் செயலகத்திற்கு நேரில் வருவேன் என்றும் எச்சரிக்கை. விவசாய பூமியை, வாழ்வாதாரத்தை, நீர்நிலைகளை காப்பாத்த ஒன்னா நின்று போராடிட்டு இருக்கிற பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களை தயவு செஞ்சு நீங்க நேர்ல சந்திச்சு பேசுங்க. இதையெல்லாம் நீங்க செய்யாம எல்லாத்தையும் கடந்து போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரந்தூர் பகுதி விவசாய மக்களையும் பொதுமக்களையும் நானே அழைச்சிக்கிட்டு வந்து தலைமை செயலகத்துல உங்களை நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் தமிழக வெற்றி கழகம். கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்க விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கியும் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்ற 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரம் கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை நம் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் களம் காண வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும் செப்டம்பர் முதல் 4 மாதங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம். ஆகஸ்டில் 2வது மாநில மாநாடு நடத்தப்படும் என்றும் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். வருகிற ஆகஸ்ட் மாதத்தில் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நடத்தவும், வருகிற செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழகம் முழுவதும் கழக தலைவர் அவர்களின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தவும் இச்செயற்குழு ஒப்புதல் அளிக்கிறது. தவிக தலைமையில்தான் கூட்டணி என்று அறிவிப்பால் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் ஏற்கனவே உறுதியான நிலையில் சீமானும் தனித்தே போட்டி என கூறி வருவதால் கிட்டத்தட்ட உறுதி. திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி மரணத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க முடியாது. வேண்டுமானால் ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைத்துக் கொள்ளும்படி தவிகவுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அறிவுறுத்தல். காவல்துறைக்கு நிறைய வேலைகள் உள்ளன, உங்களுக்கு ஏன் அவசரம்? உங்களுக்கான வேலையை மட்டும்தான் காவல்துறை பார்க்க வேண்டுமா?
அஜித்குமார் கொலை தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தவிக தாக்கல் செய்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி. தனிப்படை போலீசாரால் இளைஞர் அஜித்குமார் கொடூரமாக அடித்தே கொல்லப்பட்ட வழக்கு. மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 3வது நாளாக திருப்புவனத்தில் விசாரணை. அஜித்குமாரின் உடலை உடற்கூராய்வு செய்த அரசு ராஜாஜி மருத்துவமனை மருத்துவர் சதாசிவம் ஏஞ்சல். கொலை வழக்கில் நீதி விசாரணை நடந்து வரும் நீதிபதி முன்னிலையில் ஆஜராகி சுமார் 3 மணி நேரம் விளக்கு. திருப்புவனம் கஸ்டடி மரணத்திற்கு பிறகு இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தாரை மிரட்டி பேரம் பேசப்பட்டதாக புகார். பேரம் பேசப்பட்டதற்கான வீடியோ ஆதாரம் பலரது கைவசம் உள்ளதாகவும் அஜித்குமார் தரப்பு வழக்கறிஞர் பகீர் குற்றச்சாட்டு. நாடார் மஹால் சிஎஸ் பாண்டியன் மஹாலில் நடைபெற்றக்கூடிய அந்த கட்டாயப்படுத்தி விக்டிம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் துன்புறுத்தி அந்த வீடியோ ஆதாரங்கள்லாம் எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த சிசிடிவியும் நீதிமன்ற விசாரணையில் சமர்ப்பிக்கப்படும்னு நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதனால் அது சம்பந்தமான ஆவணங்கள் இருந்தாலும் நீங்கள் நேரடியாக ஐயாட்ட முறையாக தாக்கல் செய்யலாம். அஜித்குமார் குடும்பத்தாரிடம் சிவகங்கை மாவட்ட காவல் உயர் அதிகாரிகளை பேரத்தில் ஈடுபட்டதாக அதிரடி குற்றச்சாட்டு. காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட முன்னாள் எஸ்பி ஆஷிஷ் ராவத் ஒரு மண்டபத்திலும், சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இன்னொரு மண்டபத்திலும் பேரம் பேசியதாக புகார். கட்டாயப்படுத்தி விக்டிம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் துன்புறுத்தி காவல்துறை எஸ்பி இறந்துக்கிட்டோம் ஒரு மண்டபத்தில் எஸ்பி தலைமையிலையும் இன்னொரு மண்டபத்தில் டிஎஸ்பி தலைமையிலையும் அவங்கள துன்புறுத்தி காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது. அஜித்குமார் குடும்பத்தாரிடம் பேரம் பேசிய சம்பவத்தில் உள்ளூர் அரசியல்வாதிகளும் இருந்ததாக குற்றச்சாட்டு. பேரத்தின் போது மிரட்டியும் கேட்கும் பணத்தை தருவதாகவும் கூறி துன்புறுத்தியதாகவும் வழக்கறிஞர் புகார். காவல்துறை எஸ்பி இறந்துக்கிட்டோம் ஒரு மண்டபத்தில் எஸ்பி தலைமையிலையும் இன்னொரு மண்டபத்தில் டிஎஸ்பி தலைமையிலையும் வித் பொலிட்டிக்கல் லீடர்ஸோட அவங்கள துன்புறுத்தி காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது. போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட அஜித்குமார் வீட்டிற்கு சென்ற நயினார் நாகேந்திரன் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து குடும்பத்தினருக்கு ஆறுதல். அண்ணாமலையுடன் நிகிதா இருப்பது போன்ற புகைப்படம் வைரலாகும் நிலையில் நயினார் நாகேந்திரனிடம் கேள்வி. தான் இன்னும் புகைப்படத்தை பார்க்கவில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம். நிகிதாவும் அண்ணாமலை சார் கைகொடுத்து போட்டோ அதாவது நான் அந்த ஃபோட்டோலாம் பார்க்கல. பொதுவாக இப்போ நாங்கள்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வருவாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ நீங்களே சமயத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு வச்சிங்களேன், ஒரு பேட்டி கிட்டிலாம் எங்கள்கிட்ட எடுப்பீங்க. பேட்டி எடுத்து முடிச்சுன்னு ஒரு ஃபோட்டோவும் எடுப்பீங்க. பட் உங்களுடைய பின்னணி என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது இல்லையா? சிவில் விவகாரங்களில் போலீசார் தலையிடக்கூடாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் தொடர்ந்து மீறுவது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி. சிவில் விவகாரங்களில் போலீசார் தலையீடு குறித்து கண்காணிக்க மூத்த ஐஜி தலைமையில் குழு அமைக்கப்பட உள்ளதாக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தகவல். குஜராத்தில் பெய்த கனமழையை அடுத்து 6 போல் மாறிய சாலைகள். வாகனங்களை இயக்க முடியாமல் தள்ளிக்கொண்டு சென்ற வாகன ஓட்டிகள். இமாச்சல பிரதேச மாநில மண்டியில் மேகவெடிப்பு காரணமாக பெய்த பெருமழையால் கடும் சேதம். கனமழைக்கு இதுவரை 63 பேர் பலி, பல 100 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம். கோட்டயம் மருத்துவக் கல்லூரி கட்டடம் இடிந்து விழுந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி விலக கோரிக்கை. திருவனந்தபுரத்தில் போராட்டம் நடத்திய பாஜகவினர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டியடிப்பு.
இந்திய கடற்படை போர் விமானங்களை இயக்க பயிற்சி பெற்ற முதல் பெண் அதிகாரி. விங்ஸ் ஆஃப் கோல்ட் என்ற பெருமை மிகு விருதை பெற்று அஸ்தா பூனியா சாதனை. பாகிஸ்தான் நாட்டின் மொத்த ஆயுதங்களில் 81% சீனா வழங்கியது. துருக்கி ட்ரோன்களையும் வழங்கியது. பாகிஸ்தானுக்கு சீனா உடனடி தகவல்களை வழங்கி உதவி செய்ததாக துணை ராணுவ தலைமை தளபதி ராகுல் ஆர் சிங் தகவல். Of the military hardware that Pakistan is getting is all Chinese, 81% of that. தான் தயாரிக்கும் ஆயுதங்களை சோதனை செய்து பார்க்கும் களமாக பாகிஸ்தான் சீனாவை பயன்படுத்துகிறது. எல்லை ஒன்றுதான், ஆனால் எதிரிகள் 3 பேர் இருந்தனர் என ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பற்றி துணை ராணுவ தலைமை தளபதி ராகுல் ஆர் சிங் பேச்சு. I thought I must flag as far as Operation Sindoor is concerned. Firstly, one border, 2 adversaries. So we saw Pakistan one side, but adversaries were 2, and if I would say actually 4 or 3. சத்தீஸ்கரில் மது அருந்திய நிலையில் வந்த துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மொபைலில் பாட்டு போட்டுவிட்டு பள்ளி சிறுமிகளுடன் நடனமாடிய நிலையில் சஸ்பெண்ட். குடமுழுக்கு நடைபெறவுள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுமார் 10 கோடி ரூபாய் செலவில் புதிய தங்கும் விடுதி. பக்தர்களின் வசதிக்காக 52 அறைகளுடன் அமைக்கப்பட்ட விடுதியை காணொலியில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மதிப்பீட்டில் 4 சூட் ரூம்கள், 24 அறைகள் மற்றும் குளிர்சாதன வசதியுடைய 24 அறைகள் என 52 அறைகளுடன் கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதி இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நலிந்த தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்கினார் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ். 171 பேருக்கு தலா 1 லட்சம் என 1,71,00,000 ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கி உதவி. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ஸின் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்க உள்ளதாக நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. இனி அனைத்து போராட்டங்களிலும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட உள்ளதாகவும் பேட்டி. ஃபோன் பண்ணி பேசியிருக்கோம், அவங்க பேசியிருக்காங்க. நான் 7ஆம் தேதி அந்த சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்கிறேன். எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் போகிற எல்லா இடங்களிலுமே பாரதிய ஜனதா கட்சியின் இந்த மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் எல்லாருமே கலந்து கொள்வார்கள். ஆமாம், இனி எல்லா போராட்டங்களிலும் ஒன்றிணைந்தே செயல்படுவார்கள். பாமக 2ஆக உடைந்த நிலையில் மாவட்ட வாரியாக பொதுக்குழு கூட்டம் நடத்த ராமதாஸ் முடிவு. வரும் 10ஆம் தேதி கும்பகோணம், 11ஆம் தேதி கடலூரில் பங்கேற்கிறார். பாமகவில் எம்எல்ஏ அருளை கொறடா பதவியிலிருந்து நீக்க கோரி அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை செயலகத்தில் மனு. ராமதாஸ் ஆதரவாளரான அருளை கட்சியிலிருந்து அன்புமணி நீக்கிய நிலையில் கோரிக்கை. பாமக சட்டமன்ற கொறடா பதவியிலிருந்தும் அருளை நீக்கினார் அன்புமணி ராமதாஸ். புதிய கொறடாவாக மயிலம் சிவகுமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகரை சந்தித்து மனு. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதியில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடகத்தில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 43,000 கன அடியாக அதிகரிப்பு. கல்லணையிலிருந்து வினாடிக்கு 24,486 கன அடி வீதம் வெளியேறும் தண்ணீர். டெல்டா பாசனத்திற்கு செல்லும் தண்ணீரின் கழுகு பார்வை காட்சி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 29,423 கன அடியாக அதிகரிப்பு. அணையிலிருந்து காவிரி ஆற்றில் 30,000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி நீரும் வெளியேற்றம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே 13 வயது சிறுவனை காரில் கடத்தி கழுத்தை நெரித்துக் கொல்லப்பட்ட சம்பவம். கொன்றதாக கூறப்படும் இளைஞர் மகாதேவனும் சிறுவனும் சம்பவத்தன்று சாலையில் நடந்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. ஓசூர் அருகே 13 வயது சிறுவன் கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இளம்பெண் கைது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபரின் காதலி என கூறப்படும் பெண்ணிடம் விசாரணை. கிராமத்தில் ஓடி ஆடிக்கொண்டிருந்த சிறுவன் கொலை செய்யப்பட்டதால் ஊர் மக்கள் சோகம். சடலமாக மூட்டை கட்டியவாறு ஆம்புலன்ஸில் வந்த நிலையில் ஒட்டுமொத்த கிராமமே வழியில் காத்திருந்து கதறி அழுத நெஞ்சை உருக்கும் காட்சி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பள்ளி மாணவிக்கு காதல் தொல்லை கொடுத்த நபர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கத்தியால் கீறிவிட்டு தப்பி சென்ற சமூக விரோதி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைவு. ஒரு பவுன் 72,400 ரூபாய்க்கு விற்பனை. ஈரானில் 20 நாட்கள் கழித்து சர்வதேச விமான சேவை தொடக்கம். போர் மேகம் கலைந்ததால் வான்வழி திறப்பு. முறையான ஊதியம் கோரி பிரான்சில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறை ஊழியர்கள் 2வது நாளாக ஸ்ட்ரைக். 2 நாட்களில் 1500 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயணிகள் கடும் சிரமம். 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் கர்பாலா போரில் நபிகள் நாயகத்தின் பேரன் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் நாள். ஈராக்கின் நஜாப் நகரில் தீப்பந்தங்களுடன் ஷியா முஸ்லிம்கள் ஊர்வலம். கரூர் மாவட்டம் மேலப்பாளையத்தில் கருப்பணசுவாமி முஸ்லிம் கன்னி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தக்குடம். ஜூலை 7ஆம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கை பக்தர்கள் சிரமமின்றி காண கடற்கரையில் தற்காலிக தடுப்புகள் அமைப்பு. கூடுதலாக மின் விளக்குகள், போலீசாரின் கண்காணிப்பு கோபுரமும் அமைக்கப்படுகிறது.